ஹாய், ஹேர் பேண்ட் மேக்கிங் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இந்த வீக் வந்து பிள்ளைக்கு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஸ்கூல் டேயில் அப்போ ரெட் டு ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் பேண்ட் ஏதாச்சும் புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆயிட்டு ஒரு ஐடியா கூட இல்லை. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு இதில் நான் பண்ண போகிறேன். ஃபைனலாக எப்படி வரும்னு கூட தெரியலை. ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது சொதப்பிட்டு திரும்ப அதை எடுத்துகிட்டு திரும்ப ரெண்டாவது கூட ட்ரை பண்ணதுக்கப்புறம் அது சூப்பராக அழகாக வந்துச்சு. எதிர்பார்த்ததை விட இது நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் காலுக்கு அப்புறம் இது பண்ணனால எப்படி இருக்குமோ என்னதுன்னு கூட தெரியல. நானும் சரி ஓகே பண்ணுவோம், ரொம்ப நாள் ஆயிட்டலாம், கொஞ்சம் கேப் ஆகிட்டு, சரி செய்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி செய்து பார்த்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெட் கலர் வச்சு தான் பண்ணோம். ஃபைனலாக மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை லாஸ்ட்டாட்டு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் கம் வச்சு ஒட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் கம் வச்சு அதையும் ஒட்டிட்டேன். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பேக் சைடு வந்து கொஞ்சம் கம்மு ஒட்டி ஒரு மாதிரி இருந்தனால அதுக்கும் ஒயிட் கலர் சீட்டு போட்டு அதுவும் கவர் பண்ணி ஃபைனலாக அதுக்கு லுக் இப்படி தான். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் வேறு வேணுமே, அப்போ ஒயிட் கலர் வச்சு ஏதாச்சும் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் மாதிரி என்கிட்ட இருந்துச்சு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி செய்ய இருந்தது, பேலன்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அப்போ அதையே வச்சு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைக்கு வச்சு பார்த்ததும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.